யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு புது மொழிய கத்துக்கிறீங்க. ஆனா நீங்க கத்துக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை இல்ல. இலங்கையில இது நிஜம். அங்க ஒரு கல்வி திட்டம் இங்கிலீஷ ஒரு பாடமா பார்க்காம ஒரு ஜாலியான விளையாட்டாவே மாத்திருக்கு. வாங்க இந்த ஆச்சரியமான அணுகுமுறைய பத்தி நாம விரிவாக பார்க்கலாம். இதுதானே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. பல ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சந்திக்கிற சவாலும் இதுதான். ஒரு 5 வயசு குழந்தைய கிளாஸ்ல உட்கார வச்சு கிராமர் ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்தா நிச்சயமா அவங்களுக்கு போர் அடிச்சிரும். அப்போ வேற என்னதான் வழி இருக்கு? முதல்ல இந்த திட்டம் எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். 1998ல ஸ்ரீலங்கா ஒரு பெரிய முடிவெடுக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் இங்கிலீஷ் கத்துக்க ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கணும்னு. இது அவங்களோட ஒரு பரந்த கல்வி சீர்திருத்தத்தோட ஒரு பகுதி. நோக்கம் ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷ எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு கருவியா மாத்தணும். சரி, இலக்கு ரொம்ப பெருசு. ஆனா அதை எப்படி அடையிறது? சும்மா டெக்ஸ்ட் புக்ஸ வச்சுட்டு இத பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போதான் அவங்க ஒரு சூப்பரான புதுமையான ஒரு வழிய கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமே. இந்த திட்டத்தோட அடிப்படையே ஒரு சிம்பிளான ஐடியா தான். அதாவது பிள்ளைங்க விளையாடும் போதும் பாட்டு பாடும் போதும் அவங்களுக்கே தெரியாம ஒரு மொழிய கத்துக்கணும். பாருங்க, இங்க படிப்புங்கிறது ஒரு பாரம் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். இந்த மெத்தடுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஓரல் இங்கிலீஷ். சுருக்கமா ABOEன்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா செயல்பாடு சார்ந்த வாய்மொழி ஆங்கிலம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கிலீஷ்னு ஒரு தனி பீரியட் கிடையாது. அதுக்கு பதிலா அவங்களோட மத்த ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டு, பாட்டு, இது எல்லாத்துக்கூடயும் இங்கிலீஷ கலந்துட்டாங்க. நீங்க நினைக்கலாம் இது வெறும் விளையாட்டு தானேன்னு. இல்லவே இல்ல. இந்த விளையாட்டுத்தனமான அணுகுமுறைக்கு பின்னால ரொம்ப தெளிவான கல்வி நோக்கங்கள் இருக்கு. சும்மா டைம் பாஸ்க்காக இல்ல. இது பிள்ளைங்களோட கேக்குற திறனையும் பேசுற திறனையும் வளர்க்கறதுக்கு, அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைய விதைக்கிறதுக்குன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். சரி, இப்ப நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு போறீங்க. உங்க இங்கிலீஷ் பயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போமா? இது எப்படி ஒரு பாடமா இல்லாம ஒரு ஜாலியான அனுபவமா மாறுதுன்னு நீங்களே பாருங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. முதல் பாடமே ஒரு விளையாட்டு தான். டீச்சருக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு ஒரு பாட்டு, உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு பாஸ்டபால் கேம். இதனால என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க நாள்ல இருந்தே ரொம்ப இயல்பா எந்த பயமும் இல்லாம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வளர்ச்சி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். முதல்ல ஐ எம் ஷியாமா அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அடுத்த கட்டமா திஸ் இஸ் அர்ஷக்னு தன்னோட ஃப்ரெண்டையும் அறிமுகப்படுத்துறாங்க. இது வெறும் வார்த்தைகளை கத்துக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பழகணுங்கிற சோஷியல் ஸ்கில்ஸையும் வளர்க்குது. ஓகே, தன்னை அறிமுகப்படுத்த கத்துக்கிட்டாங்க. அடுத்தென்ன? இப்போ அவங்களோட உலகத்தை வார்த்தைகளால கொஞ்சம் கொஞ்சமா வளதாக்குறாங்க. முதல்ல அவங்க, அப்புறம் அவங்க கிளாஸ் ரூம், ஸ்கூல், வீடுன்னு அவங்களோட இங்கிலீஷ் அறிவு படிப்படியா வளருது. இந்த வளர்ச்சி சும்மா ஏனோதானோன்னு நடக்கல, ரொம்ப ஒரு முறையா நடக்குது. இங்க பாருங்க, ஒவ்வொரு டாபிக்கும் அந்த குழந்தையோட டெய்லி லைஃப் சம்பந்தப்பட்டது. ஏன் கிளாஸ் ரூம், ஏன் ஸ்கூல், ஏன் ஃபேமிலின்னு. இதனால அவங்க கத்துக்கிற வார்த்தைகள் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு, ஈஸியா மனசுலயும் பதிஞ்சிடுது. இங்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு பாருங்க. காய்கறி நண்பர்கள்னு ஒரு ரோல் பிளே. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு காய்கறி பேர் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை கேரட். அது ஸ்டாண்ட் சொல்லும் ஐ ஆம் அ கேரட். அப்புறம் ஐ ஆம் ஆரஞ்சுன்னு தன்னை வர்ணிக்கும். கடைசியா எல்லாரும் சேர்ந்து வி ஆர் வெஜிடபிள்ஸ், வி ஆர் குட் ஃபார் யூன்னு சொல்லுவாங்க. இது வெறும் மனப்பாடம் பண்றதில்ல, அந்த வார்த்தைகளை அவங்க உணர்ந்து சொந்தமாக்கிக்கிறாங்க. இந்த அனுபவத்தை அவங்க மறக்கவே மாட்டாங்க இல்லையா? இந்த திட்டத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதுல இருக்கிற வெரைட்டி. இப்போ குடும்ப உறுப்பினர்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, அதுக்கு ஒரு பாட்டு. ஆனா ஒருத்தர்கிட்ட எப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்றதுன்னு கத்துக்கணுமா, அதுக்கு ஒரு ரோல் பிளே. இப்படி வெவ்வேறு மெத்தட்ஸை யூஸ் பண்றதால கத்துக்கிறது எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான அனுபவமா இருக்கு. சரி, இவ்ளோ விளையாட்டு, பாட்டு, நாடகம்னு பார்த்தோமே, இது எல்லாத்தோட இறுதி நோக்கம் என்ன? இந்த ஜாலியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கடைசியில என்ன பெரிய மாற்றத்தை உண்டாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ பாத்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெறும் முதல் டேர்ம்ல மட்டுமே ஒரு குழந்தை கிட்டத்தட்ட 60 புது வார்த்தைகள், 15 விதமான வாக்கிய அமைப்புகள், அப்புறம் 20 பாட்டுகளை கத்துக்குது. சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சதுலே இவ்ளோ விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான். இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி குழந்தைங்க எத்தனை வார்த்தை கத்துக்கிட்டாங்கங்கிற கணக்குல இல்ல. அதுக்கு பதிலா அந்த வார்த்தைகளை எவ்வளவு தைரியமா தன்னம்பிக்கையோட நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறாங்கங்கிறதுல தான் இருக்கு. 5வது படிக்கிறப்போ அந்த பிள்ளைங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாருங்க. அவங்களால சின்னதா ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்க முடியும்.
தன்னை பத்தின தகவல்களை கேட்கவும் சொல்லவும் முடியும். சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். இது கிராமர் பத்தியோ பெரிய ரூல்ஸ் பத்தியோ இல்ல, அன்றாட வாழ்க்கையில இங்கிலீஷை ஒரு டூலா எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விவரணையை முடிச்சுக்கலாம். ஒருவேளை கத்துக்கிறதுங்கிறது விளையாடுற மாதிரி ஜாலியா இருந்தா அதையும் நம்ம படிப்புன்னு சொல்லலாமா இல்லையா? ஸ்ரீலங்காவோட இந்த முயற்சி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. படிப்புன்னா எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?